ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன குக்கிங்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை அடை தோசை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லாருமே கோதுமை தோசை சாப்பிட்ருப்பீங்க, நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். கோதுமை மாவை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி தோசையாக ஊற்றி சாப்பிடுவோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம தோசை மாவு அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த கோதுமைக்கும் நம்ம மாவு அரைக்க போகிறோம். நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அந்த ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா 500 கிராமு, 1.5 கிளாஸ் கோதுமை எடுத்திருக்கேன். சும்மா கொஞ்சமாக, அதாவது ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்திருப்பேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணுவேன். ஏன்னா கோதுமைன்றதுனால எக்ஸ்ட்ராவாகவே நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி அதை 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். 2 ஹவர்ஸ் மட்டும் தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சா புளிச்சிடும். அதனால் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. வெறும் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டும்போது அது ஊறாத மாதிரி தான் இருக்கும். பட் அது நல்லா ஊறியிருக்கும். அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க, நல்லா புளிச்சிடும். இது மாதிரி நல்லா கல்லில் போட்டு மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த மாவாக இருந்தாலும் கிரைண்டரில் போட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா கிரைண்டர் நம்ம கரண்ட்டு தானே, அது சூடாக மாவு சீக்கிரமாக புளிச்சிடும். அதனால் என்ன பண்ணணுன்னா, எவ்ரி 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டே இருந்தோன்னா அதோட சூடு கம்மியாயிடும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 80% மாவு அரைஞ்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இது ஒரு நாள் நைட்லாம் மாவை புளிக்க வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ நைட்டு இந்த தோசை சுட போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 o'clock இந்த மாவு ஊற வச்சு ஒரு 7 o'clock அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 8:30 9க்கு நீங்கள் இந்த தோசை சுட்டு சாப்பிட்றலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவை வச்சாச்சு. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போயே எனக்கு மேலெலாம் நல்லா பபுளாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மாவு கெட்டியாக இருக்குது பாருங்கள் மாவு. ஸோ நான் மாவை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறேன். அரைக்கிறப்ப தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா தோசை ஊற்றுற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டேன் மாவை. இப்போ நான் தோசைக்கல் வச்சுக்கிட்டேன். தோசைக்கல் வச்சுட்டு வெங்காயம் தேய்ச்சிட்டு நார்மலாக தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் இந்த கோதுமை அடை தோசையும் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். ரொம்ப திக்காலாம் ஊற்றாதீங்க. ஊத்தாப்பம் மாதிரிலாம் ஊற்றாமல் நார்மல் தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றுங்க. இது ஒரு தோசை மாதிரி இல்லாமல் அடை கன்சிஸ்டன்சியில் தான் வரும். ஆனால் பயங்கர டேஸ்ட்டுங்க, நல்ல டேஸ்ட்டு. நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான். நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. இதோட சைட் டிஷ் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு என்ன சட்னிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யாராவது டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க நிறைய ரைஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்றவங்களுக்கு இட்லி தோசைலாம் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஏன்னா ரைஸ் அதுலேயும் இருக்கும். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோதுமை தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். எப்படி நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இருந்து சாப்பிட்டாலும் கிடைக்கும். என்ன தான் நம்ம கோதுமை தோசை சாப்பிட்டாலும் அந்த ஒரு ஃபில்னஸ் கிடைக்காது. பட் இதில் அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.